இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல வந்து நம்ம பேஸ் தியரம் வந்து ஆரம்பிக்க போறோம். சரிங்களா? பேஸ் தியரம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதாவது ஒரு போல்ட் தயாரிக்கிற ஒரு கம்பெனி, சரிங்களா? அந்த கம்பெனில ஏபிசின்னு 3 வகையான போல்ட் தயாரிக்கிறாங்க. ஒன்னு வந்து 25%, இன்னொன்னு 35%, இன்னொன்னு 40%. இதுல அவுட்புட் அதோட அவுட்புட்ல 5%, 4%, 2% என்னவா இருக்கு அப்படின்னா டிஃபெக்டிவா இருக்கு. அப்ப ஏ வந்து 25% தயாரிக்கிறாங்க, அதுல 5% வந்து என்னவா இருக்கு அப்படின்னா டிஃபெக்டிவ். பி வந்து 35% தயாரிக்கிறாங்க, அதுல 4%. இது வந்து 40% தயாரிக்கிறாங்க, அதுல 2%. சரிங்களா? இப்ப என்ன சொல்றாங்க, a bolt is drawn at random from the சரிங்களா? அப்ப ஏதோ ஒரு போல்ட் எடுத்துட்டேன், அது என்னவா இருக்கு, டிஃபெக்டிவா இருக்கு. அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு பாருங்க. அப்ப வாட் ஆர் த ப்ராபபிலிட்டிஸ் தட் இட் வாஸ் மேனுஃபேக்சர்டு பை த மிஷின்ஸ் ஏ பி சி அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இங்க எது நடந்திருக்கு, எது நடந்ததுக்கு அப்புறம் எதை கண்டுபிடிக்கணும், எப்பயுமே அதான் தெரியணும். அது தெரிஞ்சாதான் ப்ராப்ளம் வரைக்கும் நம்ம தெளிவா ஆன்சர் பண்ண முடியும். இதுல எது நடந்துருச்சு, யார் யாருக்கெல்லாம் ஸ்கிரீன் விசிபிளா இல்ல? இப்போ இருக்கா? ஓகே ஓகே ஓகே. இப்ப சொல்லுங்க. அதாவது எது நடந்து முடிஞ்சிருச்சு, எதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும், அதை சொல்லுங்க. அதை சொன்னா நம்ம ஈஸியா பண்ணிடலாம். இங்க எது நடந்து முடிஞ்சிருச்சு, ஏன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 இது எழுதணும். ப்ராபபிலிட்டி ஆஃப்னு போட்டு மேல ஒரு ஈவெண்ட், கீழே ஒரு ஈவெண்ட். இதுல கீழே இருக்க ஈவெண்ட் வந்து முடிஞ்சது, மேல இருக்க ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இங்க நடந்து முடிஞ்சது இது. இந்த போல்ட் மேனுஃபேக்சர் பண்றது நடந்து முடிஞ்சது சார். டிஃபெக்டிவ் கண்டுபிடிக்கிறது இனிமேல் நடக்கிறதாங்க சார். நல்லா தெளிவா படிங்க. வாட்னு எங்க இருக்கு மேம்? வாட்ன்றது தானே என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எஸ் சார். அங்க வந்து வாட் ஆர் த ப்ராபபிலிட்டிஸ் தட் த அதோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. மேனுஃபேக்சர் பண்றதுக்காக கேட்டிருக்காங்க சார். மேனுஃபேக்சர் பண்றதுக்கான அதை பத்தி கேக்குறது வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சரிங்களா? அப்ப என்ன, அப்ப டிஃபெக்டிவ் கொடுத்திருக்காங்க. ஓகே. இப்ப என்னவா இருக்கும், E2 என்னவா இருக்கும், E3 என்னவா இருக்கும் சொல்லுங்க. E1 வந்துட்டு மெஷின் ஏல வந்து டிஃபெக்டிவ் கிடைக்கிறதா சார்? இல்ல, அவங்க என்ன இருக்கு பாருங்க, இங்க என்ன இருக்கு, வேர்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. மெஷின் ஏல மேனுஃபேக்சர் ஆகிற போல்ட். அப்ப E1ங்கிறது மிஷின் ஏல மேனுஃபேக்சர், E2ங்கிறது மிஷின் மீல மேனுஃபேக்சர், E3ங்கிறது மிஷின் சில வந்து மேனுஃபேக்சர். சரிங்களா? அப்ப ஓகே. இப்ப நம்மளோட பேஸ் தியரத்தை படி இங்க ஏ என்னது? டிஃபெக்டிவ் போல்ட் சார். அவ்வளவுதான். டிஃபெக்டிவ் போல்ட்ன்றது இங்க ஏ. சரியா?
டிஃபெக்டிவ் போல்ட்டுங்கிறது வந்து இங்க ஏ. அப்ப இந்த டிஃபெக்டிவ் போல்ட் எங்க தான் இருக்கும்? இப்ப நல்லா யோசித்து பாருங்க. நீங்க தயாரிக்கிற எல்லா போல்ட்டுமே ஒன்னு E1ல வந்திருக்கணும், இல்ல E2ல வந்திருக்கணும், இல்ல E3ல வந்திருக்கணும். சோ இதுல டிஃபெக்டிவ் போல்ட் எங்க இருக்கும்? இப்படி இருக்குமா? கரெக்டா? இப்போ உங்களோட மேட்ச் ஆயிடுச்சா? இப்ப இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வாட் ஆர் த ப்ராபபிலிட்டிஸ். இந்த வாட்னு வேர்டு கொடுத்துட்டாலே அது மேல எழுதிடணும். அப்ப மேல எழுதினா வாட் ஆர் த ப்ராபபிலிட்டிஸ் தட் இட் வாஸ் மேனுஃபேக்சர்ட் பை த மிஷின் ஏபிசின்னு கேட்டிருக்கான். அப்ப இதுல 3 கேட்டிருக்கான். சரிங்களா? முதல் ஏவை மட்டும் எடுத்துக்கணும், இந்த ரெண்டையும் விட்டுருங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? கொஸ்டின் எப்படி வச்சுக்கோங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வாஸ் மேனுஃபேக்சர்ட் பை ஏ அப்படின்னா, அப்ப ஏய வச்சு மேனுஃபேக்சர் பண்றதுனால அதோட ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. கேட்டதை மேல போடுங்க, தெரிஞ்சதை கீழே போடுங்க. என்ன தெரிஞ்சிருச்சு? நான் எடுத்த போல்ட் என்னவாதான் இருக்கு, டிஃபெக்டிவா தான் இருக்கு. அதுதான் இங்க கண்டிஷன். அதை வந்து கீழே போட்டுக்கோங்க. சோ எதை கண்டுபிடிக்கணுமோ அதை மேல போடுங்க, எது நமக்கு தெரியுமோ அதை கீழே போடுங்க. இதுதான். இப்ப இந்த இதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும் முடிவு பண்ணிட்டா நீங்க ஃபார்முலா ஈஸியா எழுதிடுவீங்க இப்ப. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 given A கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன வரும் சொல்லுங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் E1, ப்ராபபிலிட்டி ஆஃப் இதை தலைகீழா மாத்தி போட சொன்னேன் அப்படிதானே? A given E1 டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் E1, ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E1 plus probability of E2, probability of A given E2, probability of E3, probability of A given E3. கண்டிப்பா பேஸ் இருந்து ஒரு கொஸ்டின் வரும். 100% சொல்லலாம். 100% பேஸ் இருந்து ஒரு கொஸ்டின் வரும். பாத்துக்கோங்க. அப்ப இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் என்னன்னு தெரியணும். அப்ப E1ங்கிறது மிஷின் ஏவை வச்சு மேனுஃபேக்சர் பண்றது, E2ங்கிறது மிஷின் பியை வச்சு மேனுஃபேக்சர் பண்றது, E3ங்கிறது மிஷின் 3யை வச்சு மேனுஃபேக்சர் பண்றது, ஏங்கிறது டிஃபெக்டிவ். சரி, இப்ப ஒன்னொன்னா எழுதுவோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் E1. ப்ராபபிலிட்டி ஆஃப் E1னா என்ன? மொத்தமா தயாரிச்சதுல E1 எவ்வளவு தயாரிச்சிருக்காங்க. கரெக்டா? அதான போடுவோம். N ஆஃப் எஸ் பை, அப்படிதானப்பா எழுதுவீங்க பொதுவா. என்ன எழுதுவீங்க? N ஆஃப் எஸ் பை N ஆஃப் E1. கரெக்டா நான் சொல்றது? சரியா? அப்ப இந்த N ஆஃப் எஸ் பை N ஆஃப் E1ன்றது என்ன அப்படின்னா, மொத்த போல்ட் தயாரிச்சதுல மிஷின் ஏவை வச்சு நீ எவ்வளவு தயாரிச்ச, அதைத்தான் கொஸ்டின்லேயே கொடுத்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 25%. இந்த பர்சன்டேஜ்னு வந்துட்டாலே நீங்க அதை டைரக்டா ப்ராபபிலிட்டியா எடுத்துக்கலாம். அப்ப மிஷின் பியை வச்சு தயாரிச்சது அப்ப எவ்வளவு? மிஷின் பியை வச்சு தயாரிச்சது எவ்வளவு? 35. அப்ப 35%ங்கிறத 0.35% போட்டுடுறேன். அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் E3. இப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் E3னா மிஷின் 3யை வச்சு 40%, அப்ப 0.40. சரிங்களா? இப்ப அடுத்து நமக்கு என்ன ப்ராபபிலிட்டி தேவைப்படுது? ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E1. இதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E1 என்ன அர்த்தம்? மெஷின் ஏல இருக்கு டிஃபெக்டிவ் இருக்கும். டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ். சரி, மிஷின் ஏல இருக்குது டிஃபெக்டிவ். அப்ப கொஸ்டின்ல மிஷின் ஏல டிஃபெக்டிவ் எவ்வளவு வருது? 5. அது என்னது? 5%. சரிங்களா? 5%. அப்ப 5%ன்றதை நீங்க எப்படி மாத்தணும்? 5% எப்படி மாத்துவீங்க? 0.05. சரிங்களா? அல்லது 5/100. ஆனா நம்ம இங்க எல்லாம் இப்படி எழுதுறதுனால நான் 0.05 எழுதிக்கிறேன். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E2 அது எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? நமக்கு 4% கொடுத்திருந்தாங்க. அப்ப 0.04. அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E3 which is equal to 0.02. ஏன்னா 2% கொடுத்தாங்க. இப்ப எல்லாமே கிடைச்சிருச்சா? இப்ப நீங்க கண்டுபிடிச்சா அதை போட்டு சிம்பிளை பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை.
அப்ப என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் E1ங்கிறது 0.25 இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் A கிவன் E1ங்கிறது இங்க இருக்கு 0.05. அப்ப மீதி இருக்க வேல்யூ ஃபுல்லா நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் சரிங்களா. பிளஸ் 0.35 இன்டூ 0.04 பிளஸ் 0.40 இன்டூ 0.02. அப்ப இதை சிம்பிளை பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணா என்ன கிடைக்குதோ அதான் ஆன்சர். இங்க சிம்பிளை பண்ணி கடைசி என்ன கிடைக்குது அப்படின்னா 25/69 கிடைக்குது சரிங்களா. 25/69. இதை சிம்பிளை பண்றது உங்க பொறுப்பு சரிங்களா. 25/65 கிடைக்குது. இப்ப கொஸ்டின்ல கேட்டது வந்து 3க்குமே கேட்டிருந்தாங்க. என்னது ஏக்கு கேட்டிருந்தாங்க, பிக்கு கேட்டிருந்தாங்க, சி கேட்டிருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து ஏக்கு மட்டும்தான். இப்ப அதே மாதிரி நீங்க அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், பிக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப பி கண்டுபிடிக்கணும் அங்க ஃபார்முலா என்ன கண்டுபிடிக்கணும், E2 given A கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு ஃபார்முலா என்ன எழுதுவோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E2 by probability of E1 into probability of A given E1 plus probability of E2 probability of A given E2 சரிங்களா. அதோட probability of E3 probability of A given E3 அப்படின்னு எழுதணும். ஸோ இதுல எல்லா வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளை பண்ணி பார்த்துக்கோங்க நீங்க. அதுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 28/69. இதுக்கு ஆன்சர் வந்து 28/69 கிடைக்குது. சரி, அடுத்து 3வது கண்டுபிடிக்கணுமா, அதுவும் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கல்ல. இந்த 3வது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 அப்படிங்கிறத யூஸ் பண்ணிடுறாங்க. புக்ல அந்த மெத்தட் போட்டிருக்காங்க. நீங்க டைரக்டா கண்டுபிடிக்கனாலும் கண்டுபிடிக்கலாம், ஆன்சர் கரெக்டா தான் வரும். பட் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மீதி 2 ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணி 1ல சப்ராக்ட் பண்ணா கிடைக்கும் அப்படின்றாங்க சரிங்களா. அதனால 16/69. ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம் எப்ப, தேர்ட் ப்ராபபிலிட்டியை. ஏன்னா 3ஐயும் கூட்டினா 1 வர்றதுனால. இது புரிஞ்சுதா? செகண்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, இப்ப செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது 3 பாக்ஸ் மாதிரி, அதாவது ஐரன்னா நம்ம பாத்திரம்ன்ற மாதிரி. அதுல இதுல 1 ஒயிட் 2 ரெட் 3 பிளாக், 2வதுல 2 ஒயிட் 3 ரெட் 1 பிளாக், 3வதுல 3 ஒயிட் 1 ரெட் 2 பிளாக். இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, 1 iron is chosen at random and 2 balls are drawn. They happen to be white and red. What is the probability that they come from iron 1, 2 or 3? இப்ப இதுல E1 E2 E3 என்னன்னு சொல்லுங்க, A என்னன்னு சொல்லுங்க. E1 getting white. மேம் E1 என்னது? Getting white ball. இங்க அப்ப சரி, E1ன்றது கெட்டிங் ஒயிட்னா அப்ப E2 என்னதுங்க? E2 என்னது? Getting red ball. ஓகே, கெட்டிங் ரெட்னு வச்சுக்கோங்க. சரி, அப்ப ஏன்றது என்னது மேம்? Getting black. மேம் புரியல. ஏன்றது வேற யாருக்கா ஏதாவது தோணுன்னு சொல்லுங்க. சார் நீங்க அப்படியே சொன்ன மாதிரி இந்த வாட் இஸ் த ப்ராபபிலிட்டின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா, அதுல இருந்து நீங்க எடுத்துக்க சொன்னீங்க E1 E2 E3. ஓகே, அப்ப வந்து ப்ராபபிலிட்டி வெரி குட். earn 1 E1 செலக்டிங் earn 2 E2 செலக்டிங் earn 3 வந்து சூப்பர். ஓகே, சூப்பர். வந்து அதாவது செலக்டிங், ஒரு செகண்ட் பால். அதோட வெயிட் பண்ணுங்க. செலக்டிங் ஃபர்ஸ்ட் ஆன்ன்றது வந்து E1, செலக்டிங் செகண்ட் ஆன்ன்றது E2, செலக்டிங் தேர்ட் ஆயிரன்றது வந்து E3. மத்தவங்களுக்கு புரிஞ்சுதா எப்படி சொல்றாங்க அப்படின்னு, மேடம் எப்படி சொல்றாங்கன்னு? அதாவது அந்த வாட்டை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும். அந்த வாட்டை வச்சுதான் எதை நம்ம போட போறோம் அப்படின்னு. அப்ப இங்க ஏ என்னது?
செலக்டிங் அண்ட் ஒன்ல ஒயிட் அண்ட் கிடைக்கிற இல்ல செலக்டிங் ஒயிட் அண்ட் ரெட் பால். அதாவது அந்த பால் வந்து ஒயிட் அண்ட் ரெட்டா இருக்கிறது தான் இங்க ஏங்கிறது. சரிங்களா? சார் சொல்லுங்க. அந்த பால் வந்து ஒயிட் அண்ட் ரெட்டா இருக்கிறது தான் இங்க ஏ. இதுல எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஓகே, இப்ப அடுத்த நான் ப்ராப்ளத்துக்கு போவோம். சரியா? ஓகே, E1ங்கிறது செலக்டிங் ஃபர்ஸ்ட் ஆன், E2ங்கிறது செலக்டிங் செகண்ட் ஆன். சரிங்களா? E3ங்கிறது செலக்டிங் தேர்ட் ஆன். சரியா? ஏங்கிறது two balls are white and red. ஒயிட் அண்ட் ரெட். ஓகே, இப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? Probability of E1 by C. Probability of E1 given A. E1. ஓகே, probability of E1 given A அதுவும் கேட்டிருந்தாங்க. probability of E2 given A வும் கேட்டிருந்தாங்க. probability of E3 given A வும் கேட்டிருந்தாங்க. கரெக்ட் தானா? சரி, அப்ப இதோட ஃபார்முலா என்னைக்குமே ஃபார்முலாவை எழுதிருங்க. அப்புறம் அதுக்கு என்ன தேவையோ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதோட ஃபார்முலா என்ன? probability of E1, probability of A given E1 divided by probability of E1 probability of A given E1 plus probability of E2 probability of A given E2 plus probability of E3 probability of A given E3. அப்ப probability of E1 கண்டுபிடிக்கணும். probability of E1 என்ன வரும் சொல்லுங்க? 1/3. வெரி குட். probability of E1 வந்து 1/3. ஏன் 1/3? மொத்தம் 3 ஐரன் இருக்கு. அப்ப அதுல ஃபர்ஸ்ட் ஐரனை சூஸ் பண்ணணும் அப்படின்னா 1/3. மொத்தம் 3 கேஸ் இருக்கு, எக்ஸாக்டிங் கேஸ். அதுல ஃபேவரபிள் கேஸ்ன்றது 1 தான், அதனால 1/3. அப்ப செகண்டுக்கும் 1/3, தேர்டுக்கும் 1/3. ஓகேவா? அப்ப இது முடிஞ்சு போச்சு. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E1. இதுக்கு மீனிங் என்ன அர்த்தம்? இதுக்கு ஒயிட் அண்ட் ரெட் பால் செலக்ட் பண்றதுக்கான ப்ராப்ளம். ஓகே, ஃபர்ஸ்ட் யான்ல ஒயிட் அண்ட் ரெட் பால். நான் வந்து சிம்பிளா மேல எழுதிக்கிறேன், அப்பதானே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட், செகண்ட், இது தேர்டுன்னு வச்சுக்கிடுவோம். எடுத்தோடனே ஒயிட்டு. ஓகே, இங்க எழுதுனா கூட நமக்கு அப்புறம் கஷ்டமா இருக்கும். நம்ம அந்த பக்கத்துல எழுதி வச்சுக்கோம். ப்ராபபிலிட்டி சொல்ல கஷ்டமா இருக்கும். ஓகே, 1, 2, அடுத்து 3. இதுல வந்து ஒயிட்டு, ரெட்டு, பிளாக். ஒயிட் வந்து 1, 2, 3. ரெட் வந்து 2, 3, 1. பிளாக் வந்து 3, 1, 2. சரியா? ரைட். இப்ப ஏங்கிறது வந்து ஒயிட்டும் ரெட்டும் வரணும். சரிங்களா? இப்ப சொல்லுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஐரனை சூஸ் பண்ணிட்டேன், நான் சூஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப இதுல நம்ம எடுக்க போற பால் வந்து ஒரு பால் ஒயிட்டா இருக்கணும், ஒரு பால் ரெட்டா இருக்கணும். அப்ப ப்ராபபிலிட்டி என்ன வரும் சொல்லுங்க? 3/6. 3/6. அப்படி இல்லை. அதாவது 2 வகையா பார்க்கணும். ஒரு பால் எடுக்கிறோம்ல, அதுவு அப்புறம் 2வது பால் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 2யும் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். இப்போ பால் எடுக்கிறோம், பால் என்ன வரலாம்? ஓகே, பால் வந்து ஒயிட்னு வச்சுக்கோங்களேன், 1/6. அடுத்தது 2/6. எடுத்த பால உள்ள போட்டுருவீங்களா? அது 1/6 தான்.
இல்ல எடுத்த பால உள்ள போட்டுருவீங்களான்னு கேட்கறேன். ம்? சார் அவங்க எதுவுமே மென்ஷன் 2 பால் எடுக்கிறோம் மேம், அதை மென்ஷன் பண்ணல மேம். அதை வந்து 2 பால் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம அதை வந்து இன்னொரு பாலை உள்ள போட முடியாதுல்ல. 2 பால் உள்ள போட முடியாது. அப்ப 1/6 சார், பிளஸ் 1/6 இன்டூ ஒன்றை கழிச்சுக்கிறோம் சார். 2/5. 2/5. வெரி குட். 2/5 இப்படியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் உங்களுக்கு இன்னொரு விதமா சொல்றேன். ஒன்னு இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இன்னொரு விதமா எப்படி சொல்றேன் அப்படின்னா 2 பால் சூஸ் பண்ணணும். சரிங்களா? 2 பால் சூஸ் பண்ணணும். காம்பினேஷன் அப்படி இல்லைமா சார்? அப்படித்தான் போயிடணும். ஓகே, வெரி குட். காம்பினேஷனா போயிடணும். அப்ப மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி? புரியுதா? 2 பால் சூஸ் பண்ணணும். அப்ப மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி? அப்ப மொத்தம் 6 பால் இருக்கு. மொத்தம் 6 பால் இருக்கு. இந்த 6 பால 2 பால செலக்ட் பண்ணணும்னா அப்ப 6C2ங்கிறது இங்க சாம்பிள் ஸ்பேஸ். புரியுதா என்னன்னு? அதுல நம்மளோட ஃபேவரபிள் கேஸ் என்னது? நம்மளோட ஃபேவரபிள் கேஸ் என்னது? ஒரு ஒயிட்ல மொத்தம் இருக்கக்கூடிய ஒரு ஒயிட்ல நமக்கு ஒரு ஒயிட் வரணும். மொத்தம் இருக்கக்கூடிய 2 ரெட்ல நமக்கு ஒரு ரெட் போதும். புரியுதா? மொத்தம் இருக்கக்கூடிய ஒரு ஒயிட்ல ஒரு ஒயிட்டை செலக்ட் பண்ணியே ஆகணும். மொத்தமா இருக்கக்கூடிய 2 ரெட்ல ஒரு ரெட்டை செலக்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இதை சிம்பிளை பண்ணி பாருங்க. இதுவும் அதே தான் வரும். சரிங்களா? அதே தான் வரும். 2/15 வரும். சரி, இப்ப அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E2 என்ன வரும்னு சொல்லுங்க. இங்கேயும் அதே தான். மொத்தம் எத்தனை பால் இருக்கு? 6 பால். இங்கேயும் 6 பால் தான். அப்ப மொத்தம் 6 பால்னா கீழே என்ன பண்ணணும்? மொத்தம் 6 பால்ல 62 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுல எத்தனை ஒயிட் வேணும்? 2C1 2 ஒயிட்ல ஒரு ஒயிட் வேணும். 3 ரெட்ல ஒரு ரெட் வேணும். ஒரு ரெட் வேணும். அப்ப இது வந்து என்ன வரும்னா 6/15 வரும். சரிங்களா? இது வந்து 6/15 வரும். சரி, அடுத்து மூணாவதுக்கு. C2 சொல்லுங்க. 3C1 into 1C1 into 1C1. ஓகே, அப்ப டோட்டலா 3/15. ஓகேவா? இப்ப எல்லாமே கண்டுபிடிச்சாச்சா? ஃபார்முலாக்கு பேர வேண்டியதான். ஃபார்முலா என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 given A. அப்ப முதல் இடத்துனே P of E1ங்கிறது 1/3. அப்புறம் A given E1ன்றது 2/15 divided by 1/3 into 2/15 plus 1/3 into 6/15 plus 1/3 into 3. பொதுவா இந்த மாதிரி ஈக்குவல் ப்ராபபிலிட்டியா இருந்தா, அதாவது 1/3 1/3 1/3 இருந்தா அதை வெளியே எடுத்து கொடுத்து அடிச்சு கொடுத்துருங்க. உங்களுக்கு சம் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ இதையும் நான் டைரக்டா ஆன்சர் தான் சொல்ல போறேன். பட் ஆனா உங்களுக்கு அது ஒரு மெத்தடா சொல்றேன். எல்லாமே ஒரே இதா இருந்தா கொஞ்சம் வெளியே எடுத்து கொடுத்து அடிச்சு கொடுத்துருங்க. இப்போ இதை சிம்பிளை பண்ண ஆன்சர் என்ன வரப்போகுது அப்படின்னா, ஆன்சர் வந்து 2/11 வரப்போகுதுன்னா 2/11 வரப்போகுது. நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி E2வும் E3யும் நீங்க கண்டுபிடிச்சிட்டு எனக்கு அனுப்பி விடுங்க. கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப இதோட பேஸ் தியரத்தை முடிச்சுக்கிறோம். ஓகேவா? இதோட பேஸ் தியரத்தை முடிச்சு அடுத்து எங்க போறோம்னா ரேண்டம் வேரியபிளுக்கு போறோம். சரிங்களா? ரேண்டம் வேரியபிள். முதல் ரேண்டம் வேரியபிள் என்னன்னு சொல்றேன் தெளிவா. சரியா? அது ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? ரேண்டம் வேரியபிள்னா என்ன அப்படின்னா, ரேண்டம் வேரியபிள்ன்றது என்ன அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷன். அப்ப ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அது டொமைன் வேணும், கோடொமைன் வேணும். சரிங்களா? இப்ப எக்ஸ்ங்கிறது ஒரு ரேண்டம் வேரியபிளா இருந்தா அதோட டொமைன் வந்து என்னன்னா சாம்பிள் ஸ்பேஸ். சரிங்களா? அதோட கோடொமைன் வந்து R -∞. பேசாதப்போ கொஞ்சம் மைக்க ஆஃப் பண்ணிக்கோங்க.
சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அதோட டொமைன் வந்து நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ். கோடொமைன் வந்து என்ன அப்படின்னா ரியல் நம்பர்ஸ். சரியா? இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை எப்ப நான் ரேண்டம் வேரியபிள்னு சொல்ல போறேன் அப்படின்னா, சரிங்களா? எப்ப ரேண்டம் வேரியபிள்னு சொல்ல போறேன் அப்படின்னா, இப்பதான் இதான அந்த ரியல் லைனு. இதுல நான் எந்த ஒரு ஏ எடுத்தாலும், எந்த ஒரு நம்பர் எடுத்தாலும், இந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா நம்பருக்கும் மேப் ஆகக்கூடிய அவுட்கம் ஃபுல்லா நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு செட்டு. இந்த செட்டு ஒரு ஈவெண்டா இருந்ததுன்னா, சரிங்களா? இந்த செட்டு ஒரு ஈவெண்டா இருக்கணும். இந்த மாதிரி எந்த ஏ எடுத்தாலும், சரிங்களா? அதோட ப்ரீ இமேஜ் மாதிரி போய் கிடைக்கக்கூடிய செட்டு வந்து ஒரு ஈவெண்டா இருந்ததுன்னா, அப்பதான் அதுக்கு பேர் ரேண்டம் வேரியபிள். புரியுதா? இப்ப எக்ஸாம்பிள் நான் 5ன்னு சூஸ் பண்றேன். சரியா? -∞ to ∞. ஓகேங்களா? என்னோட எஸ் இருக்கு. என்னோட சாம்பிள் ஸ்பேஸ்ல மொத்தமே எனக்கு வந்து ஒரு 3 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாம்பிள் ஸ்பேஸ்ல மொத்தம் 3 எலமெண்ட் தான் இருக்கு. சரிங்களா? இங்க நான் 5ன்னு சூஸ் பண்றேன். அப்ப இந்த 5க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவிலும் இப்ப நான் இதை வந்து -2க்கு மேப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் 0க்கு மேப் பண்றேன். இதை வந்து நான் 7க்கு மேப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்படி மேப் பண்ணி வச்சுட்டேன் நான். சரிங்களா? இப்ப எக்ஸ் ஆஃப் S1ங்கிறது -2, எக்ஸ் ஆஃப் S2ங்கிறது 0, எக்ஸ் ஆஃப் S3ங்கிறது வந்து 7 நான் மேப் பண்ணிட்டேன். இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த 5ன்னு சூஸ் பண்ணா 5க்கு முன்னாடி என்னென்ன இருக்கு? S1 S2 இருக்கா? இந்த S1ம் S2வும் சேர்ந்து ஒரு ஈவெண்டா இருக்கணும். என்னவா இருக்கணும்? ஒரு ஈவெண்டா இருக்கணும். அதே மாதிரி நீங்க எந்த நம்பர் எடுத்தாலும், சரிங்களா? சப்போஸ் நான் 1000 எடுக்கிறேன். அப்ப 1000 எடுத்தா என்ன ஆகும்? இந்த 3 எலமெண்ட்டும் வந்துடும். அப்ப S1 S2 S3 இது 3ம் சேர்ந்து ஒரு ஈவெண்டா இருக்கணும். ஈவெண்டா என்னது? ஒரு பாசிட்டிவ், நம்ம இந்த டைல சொல்லுவோம்ல, ஆட் நம்பரா இருக்கணும், ஈவன் நம்பரா இருக்கணும், காம்போசிட் நம்பரா இருக்கணும், பிரைம் நம்பரா இருக்கணும் அப்படி சொல்றோம்ல, அதுக்கு பேர் தான் ஈவெண்ட். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கணும். அப்படி எல்லா வேல்யூக்கும் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, அது ஒரு ஈவெண்டா இருந்துச்சுன்னா, அப்ப அதுக்கு பேரு ரேண்டம் வேரியபிள்னு பேரு. சரிங்களா? இப்ப டெஃபினிஷனுக்கு வாங்க. A random variable is a function from domain S and range -∞ to infinity such that for every real number A, the event is belongs to S. புரியுதா? அதாவது இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லா W, நிறைய W இருக்கு இதுக்குள்ள. இந்த சைடு இருக்கிறது -∞ to infinity. அப்ப இங்க ஏ பிக்ஸ் பண்றோம். இந்த ஏக்கு, இந்த இன்ஃபினிட்டில இருந்து ஏக்கு மேப் ஆகக்கூடிய எல்லா டபிள்யூவையும் கலெக்ட் பண்ணி ஒரு செட்லக்குள்ள வச்சேன்னா, சரிங்களா? அதுதான் இந்த மீனிங். கலெக்ட் பண்ணி வைக்கிற செட்டுக்கு பேர் தான் இந்த மீனிங். அது ஒரு ஈவெண்டா இருக்கணும். அது ஒரு ஈவெண்டா இருக்கணும். அதே தான் கீழே ரிவர்ஸ்ல எழுதியிருப்போம். ஏன்னா எக்ஸ்ங்கிறது இங்க இருந்து இங்க டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் தானே. நம்ம இப்படி போறதுனால இங்க என்ன போட்டிருக்கோம் பாருங்க. எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் -∞ to A belongs to B is an event for every A. இல்ல எவ்ரின்றது முக்கியம். எவ்ரி A. சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, மேபி உங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன். If E is consist of 2 tosses of a coin, ஒரு காயினை 2 தடவை டாஸ் பண்ணதை நான் என்னோட ஈயா வச்சுக்கிறேன். we may consider the random variable, இந்த வேரியபிள் மிஸ் ஆயிடுச்சு, random variable which is the number of heads. நான் என்ன பண்றேன், என்னோட ரேண்டம் வேரியபிள் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன்னா நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அப்ப எஸ்க்குள்ள என்னெல்லாம் இருக்கும்? இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இந்த சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ள என்னெல்லாம் இருக்கும்? 2 காயின் டாஸ் பண்றதுனால HH, HT, TH, TT. இவை ரேண்டம் வேரியபிள் எப்படி டிஃபைன் பண்ண சொல்றான்? எத்தனை ஹச் இருக்கோ அதுக்கு மேப் பண்ணிக்கோங்க உங்க ரியல் லைன்ல. அப்ப இது எங்க மேப் ஆகும்? நம்பர் 2க்கு மேப் ஆகும். அப்ப இது எங்க மேப் ஆகும்? நம்பர் 1க்கு மேப் ஆகும். இது எங்க மேப் ஆகும்? இதுவும் நம்பர் 1க்கு தான் மேப் ஆகும். இது எங்க மேப் ஆகும்? 0க்கு மேப் ஆகும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப இது ஒரு ஃபங்க்ஷன். எவ்ரி எலமெண்ட் இந்த டொமைன் ஹேஸ் a unique image in the கோடொமைன். இது ஒரு ஃபங்க்ஷன். பட் இந்த ஃபங்க்ஷன் நம்ம சொன்ன அந்த ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷனு? நீங்க எந்த ஏவை சூஸ் பண்ணாலும்
சரிங்களா? எந்த ஏவை சூஸ் பண்ணாலும் அதோட ப்ரீ இமேஜ் வந்து ஒரு ஈவெண்டா இருக்கணும் அப்படின்னு. இப்ப நான் அதை அப்படியே இங்க எடுத்துக்கிறேன். இது -∞ இருந்து இது இன்ஃபினிட்டி வரைக்கும். நமக்கு என்னென்ன வேல்யூ இருக்கு? 2 இருக்கு, 1 இருக்கு, 0 இருக்கு. அப்ப நான் இதுல இருந்து ஒரு வேல்யூ எடுத்து செக் பண்ண போறேன், இதுக்குள்ள ஒரு வேல்யூ எடுத்து செக் பண்ண போறேன், இதுக்குள்ள ஒரு வேல்யூ எடுத்து செக் பண்ண போறேன், இதுக்குள்ள ஒரு வேல்யூ எடுத்து செக் பண்ண போறேன். என்ன செக் பண்ணாலே நமக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். ஃபார் ஆல் வேல்யூக்கு வருமா இல்லையா? அப்ப இதுக்குள்ள இருந்து ஒரு வேல்யூ எடுக்கிறதுக்கு தான் என்ன பண்றேன், a ஈக்குவல் டு -1 சூஸ் பண்றேன். அப்ப a ஈக்குவல் டு -1 இந்த சைடு இருக்கு. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் ஏதாவது ஒரு அவுட்கம் ப்ரீ இமேஜ் இருக்கா? அதுக்கு -∞ இருந்து -1க்குள்ள ஏதாவது ப்ரீ இமேஜ் இருக்கா? No, sir. இங்க ஏதாவது -1 வந்திருக்கா? இல்ல sir. எதுவுமே வரல. அதனால எம்டி. ஆனா எம்டியும் ஒரு ஈவெண்ட் தான். நம்ம படிச்சிருக்கோம்ல. அதுக்கு பேர் என்ன? எம்டிக்கு என்ன பேரு? அந்த ஈவெண்ட்டுக்கு பேரு இம்பாசிபிள் ஈவென்ட். ஓகே, வெரி குட், சூப்பர். இம்பாசிபிள் ஈவெண்ட். சரி, அப்ப இந்த கேஸ் முடிச்சுட்டேன் நான். அப்ப இதுல எனக்கு பிரச்சனையே வரல. இதுல எப்பயுமே எம்டி தான் வரப்போகுது. அதனால பிரச்சனையே வரல. அடுத்து நான் 0க்கும் 1க்கும் இடையில எடுக்கணும். நான் என்ன பண்றேன், 0வே எடுத்து பாக்குறேன். சரிங்களா? அப்ப 0 எடுத்தா 0க்கோ 1க்கோ இல்ல 0வையோ நீங்க எது எடுத்தாலும் சேமா தான் வரும். அப்ப நான் 0 எடுத்துக்கிறேன். அப்ப 0 எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அப்ப 0வோட ப்ரீ இமேஜ் மட்டும் வரும். என்னது? 2 டெய்ல். 2 டெய்லுங்கிறது ஒரு ஈவெண்ட் தான். எப்படி? ஒரு காயினை டாஸ் பண்றேன், ஒரே காயினை 2 தடவை டாஸ் பண்றேன், ரெண்டுமே ஹெட் வரணும் அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட். அவ்வளவுதான். சரிங்களா? ரெண்டுமே ஹெட் வரணுங்கிறது ஒரு ஈவெண்ட் தான். ஓகேவா? அப்ப அதுவும் இங்க ட்ரூ ஆயிருச்சு. அடுத்து இது ரெண்டுக்கும் நடுவுல நீங்க என்ன எடுத்தாலும் சரி, அங்க வந்து இந்த ஈவெண்ட் மட்டும்தான் வரும். டிடி மட்டும்தான் வரும். அடுத்து a ஈக்குவல் டு 1க்கு செக் பண்றேன். அப்ப a ஈக்குவல் டு 1க்குன்னா அப்ப 1க்கு ப்ரீ இமேஜ் 2 இருக்கு. ஆனா நம்ம அதை மட்டும் பார்க்க கூடாது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதையும் சேர்த்து பார்க்கணும். அப்ப 0க்கும் சேர்த்து பார்க்கணும். அப்ப 3 எலமெண்ட் வந்துருச்சு. அப்ப இது என்ன சொல்லுவோம்? அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் 1H அப்படின்னு சொல்லலாமா? இந்த ஈவெண்ட்டை அட்மோஸ்ட் 1Hன்னு சொல்லலாமா? அதிகபட்சம் 1Hன்னு சொல்லலாம். அப்ப அதுவும் ஒரு ஈவெண்ட். சரியா? அப்ப அது வந்து இங்கனுக்குள்ள பிளே ஆக போகுது. அப்ப 2க்கு மேல போனா என்ன ஆகும்? 2ஓ இல்ல 2க்கு மேலேயோ போனா என்ன ஆகும்? எல்லாமே வந்துரும். அப்ப எல்லாமே வந்துட்டா இந்த ஈவெண்ட்டுக்கு பேர் என்னது? இந்த ஈவெண்ட்டுக்கு பேர் என்னது? அது இம்பாசிபிள் ஈவெண்ட். நீங்க இது சாம்பிள் ஸ்பேஸ் கிடைச்சதுன்னா அது பேர் என்ன? Possible events. புரியல. பாசிபிள் ஈவெண்ட்ஸா? இல்ல மேம். Sure இல்ல. event. ஷுவர் ஈவெண்ட். ஷுவர் ஈவெண்ட். அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஷுவர் ஈவெண்ட். நீங்க ஆக்சியம் ஆஃப் சர்டினிட்டி வந்து சொல்றீங்க, பட் ஆனா இது வந்து இதுக்கு பேர் வந்து ஷுவர் ஈவெண்ட். ஓகேங்களா? ரைட். அப்ப இங்க எக்ஸ்ங்கிறது ஒரு ரேண்டம் வேரியபிள். இப்போ ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா ரேண்டம் வேரியபிள் என்னன்னு? சரி, இப்ப நான் கடகடன் போயிருவேன் ஃபாஸ்டா. பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ. இங்க எக்ஸ்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏங்கிறது ஒரு வேல்யூ. அப்ப என்ன மீன் பண்ண வர்றாங்க அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன்ல ஏயை விட ஏ அல்லது ஏயை விட கம்மியான ப்ரீ இமேஜ் வச்சிருக்கக்கூடிய அவுட்கம் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அவுட்கம் கலெக்ட் பண்ணி அந்த அவுட்கமுக்கு நீங்க ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன வருதோ அதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ. ஓகேவா? அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு அர்த்தம்னா, அந்த ஃபங்க்ஷன்ல எதெல்லாம் எக்ஸுக்கு மேப் ஆயிருக்கோ அதோட ப்ரீ இமேஜ் எல்லாம், அதோட அவுட்கம் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு செட்டுக்குள்ள வச்சு அந்த செட்டுக்கு நீங்க என்ன ப்ராபபிலிட்டின்னு பாக்குறீங்களோ அது பேர் தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அடுத்து இந்த நோட்டேஷன் கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. இதை வந்து நம்ம பல இடங்கள்ல இப்படிதான் யூஸ் பண்ணுவோம். அதாவது லெஃப்ட் சைடு வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென், ரைட் சைடு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இதை பாத்துக்கோங்க. அப்ப இதுக்கு மீனிங் என்ன அர்த்தம்? ஏல ஓப்பன், பில க்ளோஸ். அதுல இருக்கக்கூடிய ப்ரீ இமேஜ் எல்லாம் எடுத்து, அவுட்கம் எல்லாம் எடுத்து அதுக்கு நீங்க ப்ராபபிலிட்டி பாருங்க. ஓகேவா? அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு பி. இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். என்னது? ஆர்னா என்னது? யூனியன். அடுத்து இந்த இடத்துல நான் இப்படி வந்துருக்கூடாது, இந்த இடத்துல ஆண்ட்னு வந்திருக்கணும். ஆண்ட்னா இன்டர்செக்ஷன். சரிங்களா? இது எப்பயும் நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்தது ஓகே, கன்சிடர் த ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ் எஸ்பிபி. இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. எஸ்ங்கிறது வந்து சாம்பிள் ஸ்பேஸ், பிங்கிறது சிக்மா ஃபீல்டு, பிங்கிறது ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். சரிங்களா? இப்ப a function
s of w of அதான் x தான் சொல்றாங்க. x from s to r is the random variable if and only if for every real a such that x of w is strictly less than a belongs to b. இதைத்தானே மேலையும் பார்த்தோம், இது ஏன் திரும்ப கீழேயும் வருது? இதைத்தானே மேலையும் பார்த்தோம், இது ஏன் திரும்ப கீழே வருது? நான் வேணா மேல என்ன இருக்குன்னு காமிக்கிறேன் ஒரு தடவை. தானே இங்கேயும் இருக்கு, தானே இங்கேயும் இருக்கு, அதையும் திரும்ப ஒரு ரிசல்ட்டா கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, அங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கும், இங்க லெஸ் தென் இருக்கும். தெரியுதா? பாத்துட்டீங்களா தெளிவா? ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுக்கு மட்டும் இல்ல, லெஸ் தெனா இருக்கும் போதும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தெரியுதா? ரெண்டுமே ஒண்ணுதான். அங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க டெஃபினிஷன்ல, ஆனா லெஸ் தெனுக்கும் இது பொருந்தும். இப்போ உங்களுக்கு கேஸ் தான். ஸோ படிக்கும் போது கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க, எங்க லெஸ் தென் எங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு. சரி, அடுத்ததெல்லாம் சொல்றேன். அடுத்து என்னன்னா எப்பயும் போலதான், அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணா அது அகைன் ரேண்டம் வேரியபிள், ரெண்டு ரேண்டம் வேரியபிள் எடுத்து ஆட் பண்ணா அது ரேண்டம் வேரியபிள், ரெண்டு ரேண்டம் வேரியபிள் எடுத்து மல்டிப்ளை பண்ணா அது ரேண்டம் வேரியபிள், அப்புறம் இது ரெண்டும் வந்துட்டாலே நம்ம இதோட லீனியர் காம்பினேஷன் போட்டா அது ரேண்டம் வேரியபிள். அப்ப c1 ஈக்குவல் டு 1, c2 ஈக்குவல் டு -1 அப்படின்னு எடுத்தா x1 - x2 இஸ் ரேண்டம் வேரியபிள். சரிங்களா? அடுத்தது x ரேண்டம் வேரியபிள் இருந்தா 1/x ரேண்டம் வேரியபிளா? ரேண்டம் வேரியபிள். எப்ப ரேண்டம் வேரியபிள்னா x ஆஃப் w 0வா இருக்கும்போது 1/x வந்து இன்ஃபினிட்டின்னு டிஃபைன் பண்ணிக்கிட்டா. ஏன்னா x ஆஃப் w 0 வந்தா ஆட்டோமேட்டிக்கா பைல 0 வரும். ஸோ அதை நீங்க முதல்ல டிஃபைன் பண்ணிக்கணும். 1/xக்கு வந்து w வேல்யூ வந்து 0வா இருக்கும்போது இன்ஃபினிட்டி அப்படின்றத டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா 1/x இஸ் ஆல்சோ a ரேண்டம் வேரியபிள். அடுத்து இது ஒண்ணு சொல்றாங்க, மேக்சிமம் ஆஃப் 0, x ஆஃப் w அப்படின்னு. அதுக்கு ஒரு சிம்பிளும் கொடுத்துட்டாங்க, x பிளஸ் w. அகைன் இது ஒரு ரேண்டம் வேரியபிள். அடுத்து x மைனஸ் w ஒன்று டிஃபைன் பண்றாங்க, அதுவும் ஒரு ரேண்டம் வேரியபிள். இதுல முன்னாடி மைனஸ் இருக்கு, தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்து மாடுலஸ் ஆஃப் x இஸ் ஆல்சோ a ரேண்டம் வேரியபிள் அப்படின்றாங்க. சரிங்களா? நீங்க ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு மாடுலஸ் எடுத்தாலும் அது ரேண்டம் வேரியபிளா தான் இருக்கும் அப்படின்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் எஸ் வந்து நான் ஒரே ஒரு காயினை டாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்னென்ன வரலாம்? ஹெட் வரலாம், டெய்ல் வரலாம். சப்போஸ் நான் எக்ஸை எப்படி டிஃபைன் பண்றேன்னா h வந்தா -3, t வந்தா 2 அப்படின்னு டிஃபைன் பண்றேன். அப்ப y ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x அப்படின்னு டிஃபைன் பண்ணா அப்ப y ஆஃப் h என்ன வரும், y ஆஃப் t என்ன வரும்? இதை கூட கொஸ்டின் கேட்கலாம். y ஆஃப் h என்ன வரும், y ஆஃப் t என்ன வரும்? யோசிக்கிற அளவுக்குலாம் ரொம்ப பெருசா ஒண்ணும் இல்லை. y of h plus 3 sir. அவ்வளவுதான். ஒரு ஃபங்க்ஷன் எப்ப ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல்னு சொல்வீங்க? f of x ஈக்குவல் டு g of x இருந்தா தானே. அப்ப அதே மாதிரிதான் இங்க ஒய்க்கு நான் கேட்கிறேன். அப்ப y of hனா என்ன கிடைக்கும்? இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x of h. x of h ஓட வேல்யூ எவ்வளவு? -3. அதுக்கு மாடுலஸ் போட்டா என்ன கிடைக்க போகுது? +3. அவ்வளவுதான். ஏன்னா நாளைக்கு கேட்கலாம், கொஸ்டின் கேட்கலாம், இதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். மாடுலஸ் மட்டும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி கூட கேட்கலாம், x² கூட கேட்கலாம். அப்ப கேட்கும்போது அது எப்படி வரும்ன்றதை யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க மேல வந்து மேக்சிமம் ஆஃப் 0, xன்னு கொடுத்தோம்ல, இவன் ஏதோ ரெண்டு ரேண்டம் வேரியபிள் எடுத்து அதுக்கு மேக்சிமம் டிஃபைன் பண்ணுங்க. சார் மேக்சிமம் எல்லாம் பண்ண முடியுமா சார்னா பண்ண முடியும், எக்ஸாம்பிள் இருக்கு. சரிங்களா? யோசித்து பார்த்து எனக்கு சொல்லுங்க. மேக்சிமம்க்கு எக்ஸாம்பிள் இருக்கு. x1 x2 டிஃபைன் பண்ணி அதோட மேக்சிமம் என்ன வரும், அது ஒரு ரேண்டம் வேரியபிளா எல்லாமே இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி மினிமமும் ஒரு ரேண்டம் வேரியபிள் தான். இதெல்லாம் ஃபங்க்ஷன்ல நீங்க ஒரு ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம்னா என்ன, ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு மினிமம்னா என்னன்னு தெரிஞ்சா உங்களுக்கு ஈஸியா பண்ணிடுவீங்க. சரிங்களா? இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் வச்சு கூட நீங்க பண்ணலாம். அடுத்தது
இந்த 3 பாயிண்ட் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட், கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த 3 பாயிண்ட் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட். அதாவது இந்த 3லயுமே பாத்தீங்கன்னா எக்ஸ்ங்கிறது ஒரு ரேண்டம் வேரியபிளா இருக்கும். சரிங்களா? எஃப்ங்கிறது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு கண்டிஷனை ஹோல்ட் பண்ணியிருக்கும். அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நான் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லணும் அப்படின்றாங்க. இப்ப என்ன அப்படின்னா எக்ஸ் ரேண்டம் வேரியபிளா இருந்து எஃப் கண்டினியூஸா இருந்தா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அ ரேண்டம் வேரியபிள். எக்ஸ்ங்கிறது ரேண்டம் வேரியபிளா இருந்து எஃப்ங்கிறது ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருந்தா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அ ரேண்டம் வேரியபிள். எக்ஸ்ங்கிறது ஒரு ரேண்டம் வேரியபிளா இருந்து எக்ஸ்ங்கிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பவுண்டட் வேரியேஷன்ஸா இருந்தா அகெயின் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அ ரேண்டம் வேரியபிள். அப்ப மூணையும் நீங்க ஒரே லைன்ல வச்சுக்கலாம். எக்ஸ்ங்கிறது ரேண்டம் வேரியபிள், எஃப்ல இந்த 3ல ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்தாலும் அகெயின் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ரேண்டம் வேரியபிள். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? சைன் எக்ஸ். சைன் எக்ஸ் இஸ் ரேண்டம் வேரியபிளா அப்படின்னு நான் கேட்பேன். எக்ஸ் இஸ் ரேண்டம் வேரியபிள்னு கொடுத்துட்டு சைன் எக்ஸ் இஸ் ரேண்டம் வேரியபிளான்னு கேட்பேன். நீங்க ஆமான்னு சொல்லணும். ஏன்? சைன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சரியா? அப்புறம் இ பவர் எக்ஸ் வந்து நான் ரேண்டம் வேரியபிளா அப்படின்னு கேட்பேன். அப்ப என்ன சொல்லணும்? ஆமா, ஏன்னா அது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். புரியுதா உங்களுக்கு? சோ இதை வச்சு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒன் இஸ் நாட் அ ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்தது பாருங்க. அடுத்தது அகைன் ஒரு எக்ஸாம்பிள் தான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது என்னோட சாம்பிள் ஸ்பேஸ்ல ஹச் டி எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஹச்சுக்கு வந்து நான் 1 கொடுத்துட்றேன், டீக்கு வந்து 0 கொடுத்துட்றேன். அப்ப எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 0 வந்தா எம்டி செட்டு. 0ல இருந்து 1க்குள்ள இருந்துச்சுன்னா வெறும் சிங்கிள்டன் டி. சரிங்களா? அதே 1க்கு மேல போயிடுச்சுன்னா மொத்த சாம்பிள் ஸ்பேஸ். இப்ப இது எல்லாமே ஈவெண்ட், அதனால இது ஒரு ரேண்டம் வேரியபிள். அதே மாதிரி இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது, இது முன்னாடி பார்த்த அதே எக்ஸாம்பிள், நம்பர் ஆஃப் ஹச். சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க. டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள்னா என்ன? கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா என்ன? டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள் டேக்ஸ் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். இது ஆல்ரெடி பார்த்திருக்கோம் நம்ம. கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் டேக்ஸ் வித்தின் த இன்டர்வல். இது எங்க பார்த்திருக்கோம்? ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஃபைனிட்டா இன்ஃபைனிட்டா அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று பார்த்தோம். அப்ப சாம்பிள் ஸ்பேஸ் ஃபைனிட்டா இருக்கும்போது கவுண்டபிளாவும் இருக்கலாம், அன்கவுண்டபிளாவும் இருக்கலாம். இவங்க அது ரெண்டா பிரிக்கிறாங்க. கவுண்டபிளா இருந்தா கவுண்டபிள் வரைக்கும் நமக்கு அலோவபிளா இருந்தா அது டிஸ்கிரீட். சரிங்களா? அப்ப கவுண்டபிளுக்கு மேல போயிருச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்றாங்க. கவுண்டபிளுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? கவுண்டபிள் நம்பர் ஆஃப் வேல்யூ எடுக்கிற மாதிரி ஒரு ரேண்டம் வேரியபிள் ஏதாவது தெரியுமா? Set of all natural numbers. Set of all natural numbers. நம்ம இந்த பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று படிக்கிறோம்ல, அதுல அதே மாதிரி பாய்சான் ஒன்று படிப்போம், ஞாபகம் இருக்கா? அந்த பாய்சான்ல நம்ம என்ன எழுதுவோம், ஞாபகம் இருக்கா? பாய்சான்ல எழுதும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் எழுதும்போது இ பவர் மைனஸ் லாம்டா இன்டூ லாம்டா பவர் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல் கமா எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 கமா டாட் 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 போட்டே இருப்போம்ல. அப்ப அந்த எக்ஸுங்கிறது அங்க என்னது? அதெல்லாம் தான் வேல்யூ, கவுண்டபிள் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். சரிங்களா? அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் அது டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள்ல வருது பாய்சான். ஓகேங்களா? நிறைய வேல்யூ போயிட்டே தான் இருக்கும், அதனால டிஸ்கிரிட்ல தான் இருக்குது. அதே இது நார்மலு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ்க்கு போயிருது. ஏன்னா அதெல்லாம் இன்டர்வல்ல பேசுவோம். ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி 0,1 அப்படின்னு பேசினா அதெல்லாம் கண்டினியூஸ்க்குள்ள போயிடும். சரிங்களா? அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அப்ப முதல் எடுத்தோடனே அவங்க இதுக்கு வரல. எதுக்கு வரல? நம்ம வந்து படிப்போம்ல எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்று படிப்போம், அவங்க அதுக்கு வரல. அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன டிஃபைன் பண்றாங்க பாருங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றாங்க. அப்ப டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா என்ன? இது ஆல்ரெடி நம்ம இங்கேயே பார்த்துட்டோம் அதோட டெஃபினிஷன். எங்க தெரியுமா? இந்த இருக்குல்ல, இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ. இந்த ஏவை அப்படியே எக்ஸா மாற்றணும், அவ்வளவுதான். ஸோ அப்ப அதுதான் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஏன்னா எக்ஸை கொடுக்குறேன், எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்ல ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா? அப்ப இங்க எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டாலே அதோட டொமைன் என்னன்னு தெரியணும், கோடொமைன் என்னன்னு தெரியணும். அப்ப எஃபோட டொமைன் என்ன அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி. கோடொமைன் என்ன அப்படின்னா 0,1. ஏன் 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 எஃபோட டொமைன் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி?
இப்படி எழுதுறோம்ல, இதுல இது என்னது, இது என்னது? கேபிட்டல் எக்ஸ்ன்றது செட்டு, லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்றது இது எலமெண்ட் ஆஃப் திஸ். கேபிட்டல் எக்ஸ்ங்கிறது ஃபங்க்ஷன், ரேண்டம் வேரியபிள் ஃபங்க்ஷன். லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ங்கிறது ஒரு நம்பர். அந்த நம்பர் எங்க இருக்கு? ரியல் லைன்ல இருக்கு. அதனால நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துட்டோம். ஏன்னா அந்த நம்பர் என்ன வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? அடுத்தது ஏன் இங்க 0 to 1 வந்திருக்கு? Probability always lies between 0 to 1, sir. சூப்பர் சார், சூப்பர் சார். ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? ப்ராபபிலிட்டின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்தோட ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி வேல்யூ எப்பயுமே 1 தாண்டி போக முடியாது. சரிங்களா? அதனால 0 to 1 தான் இருக்கும். ஓகேவா? அதனாலதான் நம்ம இதுல வந்து டொமைன் வந்து மைனஸ் இன்டு இன்ஃபினிட்டியாவும் கோடொமைன் வந்து 0,1 இருக்கு. ஓகேவா? இது எப்படி டினோட் பண்றோம் அப்படின்னா எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ் டினோட் பண்ணுவோம். ஏன்னா இதுக்கப்புறம் 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் தான் வரும். அதனால சரிங்களா? ஸோ இதோட டெஃபினிஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, இதுதான் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுவோம், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இப்படின்றத நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுவோம், சிடிஎஃப். சரிங்களா? சிடிஎஃப்ன்றத நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுவோம், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். சரியா? இப்ப இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்கலாம். இதோட ப்ராப்பர்ட்டிஸ்ல இது கொஞ்சம் முக்கியமானது. இது வந்து கொஞ்சம் முக்கியமானது, தெளிவா பார்த்துக்கோங்க. இஃப் ஏ லெஸ் தென் பியா இருந்தா ப்ராபபிலிட்டி ஆஃப், அதாவது இது வந்து டயக்ராமேட்டிக்கா பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது ஏ, இது பி. நான் இதுல இருந்து இதை ஃபுல்லா எடுத்து கால்குலேட் பண்ணா, இதை ஏவையும் சேர்த்து எடுத்து கால்குலேட் பண்ணா அதுக்கு பேரு எஃப் ஏ. அதே மாதிரி அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல இருந்து அப்படியே எல்லாத்தையும் எடுத்து, சரிங்களா, அப்படியே நான் இது வரைக்கும் எடுத்து நான் பியையும் சேர்த்து எடுத்தா அதுக்கு பேர் வந்து எஃப் ஆஃப் பி. இவங்க கேட்கறது ஏ இருக்கக்கூடாது ஆனா பி இருக்கணும். புரியுதா? ஏ இருக்கக்கூடாது ஆனா பி இருக்கணும். அப்ப இது ரெண்டையும் கழிக்கும் போது எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு எடுக்கும்போது, எஃப் ஆஃப் ஏ எடுக்கும்போது ஏ வரைக்கும் கழிஞ்சிரும். அப்ப ஏ கிடைக்காது. அதே இது எஃப் ஆஃப் பில பி இருக்கும், அப்ப பி வரைக்கும் இருக்கும். ஸோ அதனாலதான் இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த ஒரு லைன் புரிஞ்சுதுன்னா இந்த 4 ஃபார்முலா மனப்பாடம் பண்ண தேவைய வேலையே இல்லை. புரிஞ்சுதா? ஓகே. அப்ப அடுத்ததை பாருங்களேன், இதை சேர்த்துட்டாங்க. புரியுதா? ஈக்குவல்ட்ட சேர்த்திருக்காங்க. அப்ப ஈக்குவல்ட்ட சேர்த்திருக்காங்கன்னா நமக்கு இது வரைக்கும் தான் இருக்கு. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏவை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததுல பாருங்க, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. மறுபடியும் ஈக்குவாலிட்டியை எடுத்துட்டாங்கன்னா எனக்கு இதுல ஈக்குவல் கேஸ் உள்ள இருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு பி கேஸ் இருக்கு. பட் அதை வேணான்றாங்க. அப்ப அதை என்ன பண்ணணும்? கழிக்கணும். சரி, அப்படியே மாத்துறாங்க. எங்க லெஸ் தென் இருக்கோ அங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடுறாங்க, எங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கோ அங்க லெஸ் தென் போடுறாங்க. அப்ப பாருங்க, ஏவை சேர்க்கணும், பிஏ கழிக்கணும். புரியுதா? ஏவை சேர்க்கணும், பிஏ கழிக்கணும். அப்ப உங்களுக்கு இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட டெபினிஷன் தெரிஞ்சாலே போதும், இந்த 4 நீங்க எழுதிடலாம். சப்போஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ 0, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி 0வா இருந்தா இந்த எல்லாமே 0 ஆயிரும். அப்ப இது 4ஓட வேல்யூவும் சேமா இருக்கும், இதோட 4ஓட வேல்யூவும் சேமா இருக்கும். சரிங்களா? ஏன்னா அதுதானே இங்க டிஃபர் பண்ணுது. அந்த 2 பாயிண்ட்ல ப்ராபபிலிட்டி வேல்யூ 0 இருந்துச்சுன்னா அப்ப இது 4ஓட வேல்யூவும் சேம் ஆயிரும். ஓகேவா? அதே போல இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிட்ல மட்டும்தான் இதோட வேல்யூ இப்படி சேஞ்ச் ஆகும். கண்டினியூஸை பொறுத்த வரைக்கும் இதோட வேல்யூ மாறவே மாறாது. ஏன்னா கண்டினியூஸை பொறுத்த வரைக்கும் நீ லெஸ் தென் போட்டாலும், லெஸ் தென் ஈக்குவல் போட்டாலும், கிரேட்டர் தென் போட்டாலும், கிரேட்டர் தென் ஈக்குவல் போட்டாலும், என்ன போட்டாலும் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஏன்னா இன்டெகிரல்ல போட்டுருவோம். சரிங்களா? இன்டெகிரல்ல போடும்போது அதை சேர்த்தாலும் சேர்க்கலனாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். சரியா? அடுத்து அதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாருங்க. எஃப்ங்கிறது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் 1 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் எக்ஸா இருந்ததுன்னா அதோட வேல்யூ வந்து 0 to 1 தான் இருக்கும். அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதோட ரேஞ்ச் வந்து 0 to 1. அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது, மோனோடானிக்கலி நான் டிக்ரீசிங். மோனோடானிக்கலி நான் டிக்ரீசிங். இது ஏன்றதை நான் அடுத்ததுல சொல்றேன். இது எப்படி சார் வந்துச்சு, எப்படி சார் மோனோடானிக்கலி நான் டிக்ரீசிங்கா வந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த பேஜ் சொல்றேன். அதைத்தான் இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்யா இருந்தா இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஒய்யா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து
என்ன மீனிங்ல சொல்றாங்க அப்படின்னா அதுவும் இது ஒன்றுதான். இது ரெண்டும் சேம் மீனிங் தான். இது ரெண்டுமே சேம் மீனிங் தான். சரிங்களா? மோனோடானிக்கலி நான் டிக்ரீசிங்கா இருந்தாலும் சரி, அல்லது எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஒய்யா இருந்தாலும் இது ரெண்டுமே சேம் மீனிங் தான். சரிங்களா? இந்த பேஜ்ல இல்லையா? சரி சொல்லிடுவோம். அடுத்து எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டினா என்ன? அப்ப நல்லா யோசித்து பாருங்களேன். எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டினா என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. ஆனா ஆரம்பிக்கிறதே மைனஸ் இன்ஃபினிட்டி தானையா? அப்ப எப்படியா ப்ராபபிலிட்டி இருக்கும்? அப்ப ஆன்சர் 0. அதே இது எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி கேட்கிறாங்க. அப்ப எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அப்ப எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டினா கண்டிப்பா அந்த ஈவெண்ட் என்ன ஈவெண்டா இருக்கும்? ஷுவர் ஈவெண்டா இருக்கும். ஏன்னா நீங்க எல்லா வேல்யூவும் எடுத்துடுறீங்க, மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எல்லா வேல்யூக்கு எடுக்கும் போது இங்க இருக்க எல்லா அவுட்கமும் இங்க இருக்க ஏதோ ஒன்னோட மேப் ஆயிருமா? அப்ப இந்த மொத்த ரியல் லைனுக்கு ப்ரீ இமேஜ் பார்த்தா என்ன ஒரு ஆன்சர்? எஸ் வரும். அப்போ அதோட ஆன்சர் என்னது? 1. அதுதான் இங்க வந்துருக்கு. சரிங்களா? ஸோ அதை வந்து அவங்க லிமிட் ஃபார்ம்லயும் எழுதிக்கலாம் அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? லிமிட் ஃபார்ம்லயும் எழுதிக்கலாம் அப்படின்னு. அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, discontinuity of f of x are at most countable. அதாவது இந்த f of x வந்து கேபிட்டல் f of x வந்து கண்டினியூஸா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப கண்டினியூஸா இல்லைன்னா எத்தனை இடத்துல கண்டினியூஸா இல்லை அப்படின்னு கேட்டா அதிகபட்சம் கவுண்டபிள் பிளேஸ் வரைக்கும் தான் கண்டினியூஸா இல்லாம இருக்க முடியும். அன்கவுண்டபிள் பிளேசஸ்ல அதால இருக்க முடியாது. அது ஏன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது ஒரு மோனோடானிக்கலி நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அதாவது இன்க்ரீசிங் வச்சுக்கோங்களேன். ஜென்ரலா ஒரு மோனோடானிக்கலி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருந்தா அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் டிஸ்கன்டினியூஸ் பாயிண்ட்ஸ் வந்து கவுண்டபிளை விட அதிகமா இருக்க முடியாது. இது ஒரு ரிசல்ட் ரியல் ஆன்சர்ஸ்ல. அதுதான் இங்க பிளே ஆகுது. ஒரு ஃபங்க்ஷன் மோனோடானிக்கலி இன்க்ரீசிங்கா இருந்தால் அதுல நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கவுண்டபிளா தான் இருக்க முடியும். அதிகபட்சம் கவுண்டபிள் பாயிண்டா இருக்கலாம், இல்ல கவுண்டபிளா இருக்கலாம். அதை தாண்டி சைடு கண்டினியூட்டி அப்படின்னு இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கண்டினியூட்டி இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா அதுக்கு எப்பயுமே ரைட் ஹேண்ட் சைடு வந்து கண்டினியூட்டியா தான் இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? சரி, அடுத்து கடைசி இது என்ன சொல்லிருக்காங்கன்னா அட்ட பாயிண்ட்ல நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது ப்ராபபிலிட்டி வேல்யூ அட்ட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை எப்படி டிஃபைன் பண்றது? எஃப் வச்சு எப்படி டிஃபைன் பண்றதுன்னா எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் ஏ மைனஸ். எஃப் ஆஃப் ஏ மைனஸ்னா அந்த ஒரு கோட்டை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் எல்லாம் பாக்குறது. எஃப் ஆஃப் ஏன்னு அர்த்தம் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து ஏ வரைக்கும் பாக்குறது. எஃப் ஆஃப் ஏ மைனஸ்னா என்ன மீனிங் சொல்றாங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து ஓப்பன் ஏ வரைக்கும் பாக்குறத மீன் பண்றாங்க. சரிங்களா? இது வந்து நம்ம ரியல் ஆன்சர்ஸ்ல இந்த டெஃபினிஷன் படிச்சிருப்போம். எஃப் மைனஸ் ஏ மைனஸ்னா லிமிட் ஆக்சன்ஸ் 0 எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச் அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? கேபிட்டல் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச் எழுதுவோம். சரி, இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். நாளை கிளாஸ் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பார்ப்போம். நாளை கிளாஸ்ல இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அப்படியே ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதுக்கு மேல எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்க எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.